ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964 வெளியான திரைப்படம் தான் கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, SS ராஜேந்திரன், KR விஜயா, நடிகவேல் MR ராதா, CID சகுந்தலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர். 1964 வருடத்து புதுமுகம் சாவித்ரி. கை கொடுத்த தெய்வத்துக்கு பிறகு அவரை யாரேனும் பழைய சாவித்ரி அப்படின்னு சொன்னால் அதை விட பச்சையான பொய் இருக்கவே முடியாது. சாவித்ரிக்கு இந்த திரைப்படம் ஒரு புது பாதையை திறந்து வச்சிருக்கு அப்படின்னு அன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் பாராட்டி எழுதியிருந்தாங்க. SS ராஜேந்திரன் அவர்கள் இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் ஏற்று நடித்த பாத்திரம் மிகவும் அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். பல காட்சிகளில் உணர்ச்சி பொங்கவும் யதார்த்தமாகவும் காதல் காட்சிகளிலும் கூட மிகவும் நன்றாக தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருப்பார் SS ராஜேந்திரன் அவர்கள். நடிகை KR விஜயா அவர்களின் திரைப்பயணத்தில் மிகவும் முக்கியமான திரைப்படமாக இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு KR விஜயாவின் நடிப்பு எல்லோராலையும் பாராட்ட பெற்றது. தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி என்று ரசிகர்களால் பாராட்டப்பட்ட நடிகை KR விஜயா அவர்கள் பல திரைப்படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. பராசக்தி, பாசமலர், பாவ மன்னிப்பு போன்ற திரைப்படங்களை அவர் பார்க்கும் பொழுது KR விஜயா அவர்களுக்கு வெறும் 10 வயசு தான். அப்பொழுது சிவாஜி கணேசன் அவர்களுடன் திரையில் சமமாக நடிப்பேன் என்று துளியும் நான் நினைக்கவில்லை என்று KR விஜயா அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் KR விஜயா அவர்களின் திரைப்பயணத்தில் அவருடைய 2வது திரைப்படமாக அமைந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் வடநாட்டு பெண் கதாபாத்திரம் ஏற்று அற்புதமாக நடித்த அனுபவம் தன் திரை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்த அனுபவம் பற்றி KR விஜயா அவர்கள் சொல்லும் பொழுது, சிவாஜி கணேசன் அவர்கள் பெரிய நட்சத்திர நடிகராக இருந்த போதும் அப்படி ஒரு தோற்றத்தை அவர் என்றுமே வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார். எப்பொழுதும் எளிமையாகவே இருப்பார். திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பு KR விஜயா அவர்கள் பல மேடை நாடகங்களில் நடித்த அனுபவம் இருந்தால் கூட சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிப்பதற்கு உள்ளூர சற்று பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பல சமயங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் KR விஜயாவுக்கு நடிப்பில் மிகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்காரு. வசனங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும், எந்த கதாபாத்திரத்திற்கு எப்படி ஒரு நடிகனாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்காராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் 1000ல் ஒருத்தி அம்மானி அப்படிங்கிற ஃபண்டாஸ்டிக்கான பாடலும் இடம் பிடிச்சிருக்கு. சாவித்ரி அவர்கள் அவங்களுடைய ஃபிலிம் கெரியரில் எத்தனையோ பாடல்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பாடல் அவங்களுக்காகவே எழுதின பாடல் அப்படின்னே சொல்லலாம். விஸ்வநாதன், ராமமூர்த்தியோடைய இசையில் TM சௌந்தரராஜன் அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. சாவித்ரி அவர்களின் குணத்தை அப்படியே கண்ணதாசன் இந்த பாடலில் சொல்லியிருப்பார். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ என்று சாவித்ரி அவர்களை மனதில் வைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல் அப்படின்னு அவரே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நல்லாவே கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.